ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு உளுந்தங்களி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பூப்படைகிற பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதேமாரி ஒரு ஏஜ் ஆகிறவங்க இந்த உளுந்தங்களியை அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த உளுந்தங்களியை ஒரு பாரம்பரிய அரிசியோட எப்படி சேர்த்து பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க பண்ணலாம். வாங்க இப்போ உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்களிக்கு இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அந்த கிண்ணத்துட்டு ஃபுல்லாக உளுந்து, ஒரு கிண்ணம் உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்தும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. கருப்பு உளுந்தில் செஞ்சால் இன்னுமே நல்லது. நான் இன்றைக்கி தோல் இல்லாத உளுந்து தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கிண்ணம் உளுந்துக்கு 1/4 கிண்ணம் கல்லுண்ட சம்பா அரிசி எடுத்திருக்கேன். பாரம்பரிய அரிசிங்க இது. சிவப்பு கலரில் இருக்கும். நீங்கள் சிவப்பு கலர் அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கருப்பு கவுனியில் கூட சேர்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். நீங்கள் பாரம்பரியமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் எதுக்கு ஒன்றா போட்டு வறுத்துட்ருக்கேன்னா, நீங்கள் உளுந்தோடு போட்டு அரிசியை போட்டு வறுக்கையில் உளுந்து செவந்து வரையில் அரிசியும் நல்லா வறுபட்டுருங்க. அதுக்காகத்தான். இப்போ நல்லா வறுத்துட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்குவோம். இது ஆறுறதுக்குள்ளேயும் நம்ம வெல்லம் ரெடி பண்ணிடுவோங்க. வெல்லம் எப்படின்னா, நீங்கள் எந்த கிண்ணத்துட்டு உளுந்து எடுத்தீங்களோ அதே கிண்ணத்துட்டு ஒரு கிண்ணம் வெல்லம் எடுக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இதை விட இனிப்பு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம 1 1/4 கிண்ணம் ரெண்டுமே சேர்த்து எடுத்தோம்ல, உளுந்து 1 கிண்ணம் அரிசி 1/4 கிண்ணம் அப்படின்னு, அதுமாரி நீங்கள் 1 1/4 கிண்ணம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிண்ணம் தான் போட போகிறேன். 1 கிண்ணம் வெல்லம் போட்டாச்சு. இப்போ நம்ம 1 1/4 கிண்ணம் அரிசியும் உளுந்தும் சேர்த்து எடுத்தோம். அதுக்கு 3 கிண்ணம் தண்ணி வைக்க போகிறேன். இந்த 3 கிண்ணம் தண்ணியவும் அப்படியே அந்த வெல்லத்திலே ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். இதோட சுக்கு இருக்குல்ல, சுக்கு பவுட்ரு, அதாவது சுக்கை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை சலித்து எடுத்த பவுட்ருங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடையில தட்டுப்படாது. இல்லைன்னா சுக்கு தட்டுப்படும். இந்தமாரி சுக்கு பவுடரையும் போட்டு நல்லா கரைய விட்டுட்டு வெல்லத்தை அதை வடிகட்டிடுவோம். மண் ஏதாவது இருந்துச்சுன்னா பெயிரும் வடிகட்டையில். இப்போ அது கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த உளுந்தையும் அரிசியவும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப அரைச்சிக்கோங்க. ஆனால் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கணும். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மாவாகவும் மாறிடக்கூடாது. அந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிட்டு நல்லா தண்ணி வெள்ளை தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இது பாவாவோ எதாவோ ஆகக்கூடாதுங்க, கொதிச்சா மட்டும் போதும். இப்போ இது கொதிச்சிக்கிட்டு இருக்கையில் நீங்கள் இந்த மாவை போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விடணும். இந்த மாவு போட்டதுமே நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா கட்டி ஆயிருங்க. உடனேயே நம்ம வேகமாக நல்லா கிளறி விடணும். இந்த களியோட இதே நல்லா வேகமாக கிளற அது கட்டியாகிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு அது வேகமாக கிளறினீங்கன்னா தான் உங்களுக்கு மாவு கட்டி பிடிக்காமல் உளுந்தங்களி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த நேரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றணுங்க. நான் நல்லெண்ணெய் ஊற்றுற வீடியோ உங்ககிட்ட காட்டாமல் விட்டுட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எவ்வளோ நல்லெண்ணெய்னா, நான் ஒரு 6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறோமோ நல்லது தாங்க. இந்த நல்லெண்ணெய் ஊற்றி கொடுக்கறது தான் நம்ம பூப்படைகிற பொண்ணுங்களுக்கு உடம்புல அந்த எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக்கி கொடுக்குங்க. அந்த உளுந்தங்களியில் நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றையில் உங்களுக்கு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இப்போ இந்த எண்ணெயை பூரா இந்த உளுந்தங்களி உறிஞ்சிருங்க. அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நம்ம பொண்ணுங்களுக்கு ஒரு ஏஜ் வரையில் நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த எலும்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்க. இதில் புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்கானிசியம் இதெல்லாம் இருக்குது. உளுந்து ரொம்ப சத்தானது. எலும்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த உளுந்து. கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கருப்பு உளுந்து இருந்தாலும் நீங்கள் இதே மாதிரி தான் வறுத்து நீங்கள் மிக்சியில் பவுட்ரு பண்ணி நீங்கள் செஞ்சாலே போதும், சூப்பராக வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இந்த நல்லெண்ணெயை பூரா இந்த உளுந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு பாருங்கள் உள்ளே. இப்போ எண்ணெய் இருக்கிற மாதிரியே தெரியல பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு களி ரெடி ஆகிட்டு. கட்டி எதுவுமே பிடிக்கல பாருங்கள். நல்லா நம்ம கிளறி விட்டுகிட்டே இருந்ததுனால கட்டியாலாம் எதுவுமே பிடிக்கல. இப்போ அவ்வளோதாங்க, உளுந்தங்களி நமக்கு ரெடி ஆகிட்டு. இந்த உளுந்தங்களி ஒவ்வொருத்தங்களுக்கு உருட்ட தெரியாது. அதுதான் இப்போ மெயின் பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க. உளுந்தங்களியே உருட்ட தெரியாது. அதுக்கு இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன். ஒரு கிண்ணத்தில் பச்சை தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த கரண்டிட்டு உருண்டை பிடிக்க போகிறோமோ அந்த கரண்டியை அந்த தண்ணியில் முக்கிருங்க. அதேமாரி உங்கள் கை இருக்குல்ல, அந்த கையவும் அந்த தண்ணியில் ஈரமாக்கிருங்க. ஈரமாக்கிட்டிங்கன்னா நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த உளுந்தங்களி கிளறி இருக்கும்ல, அதனால் இந்த தண்ணியில் நம்ம கையை வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுனால நம்ம கையில் ஒட்டவே செய்யாது. அதேமாரி உளுந்தங்களி செஞ்சு இறக்குனதும் அந்த சூட்டோடையே நம்ம பிடிச்சிடணுங்க. ஆற விட்டுறக்கூடாது. ஆற விட்டுட்டிங்கன்னா நமக்கு உருண்டை பிடிக்க வர்றது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஊந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் சரிப்பட்டு வராது. இப்போ நீங்கள் மறுபடியும் ஒரு உருண்டை பிடிக்கையில் மறுபடியும் நீங்கள் கரண்டியை தண்ணியில் முக்கிட்டு
நல்ல தண்ணி தான் வச்சுருக்கோம், அதனால் கவலை வேண்டாம். அந்த தண்ணியில் லைட்டாக முக்கிட்டு கையவும் லைட்டாக ஈரப்பதமாக்கிட்டு அந்த கரண்டியில் வச்சு அந்த உருண்டையை லைட்டாக இப்படி அசைச்சி விட்டோம்னா வச்சுக்கோங்க, அது உருண்டை சேஃபு அழகாக வந்துருங்க. அவ்வளோதான். உளுந்தங்களி வந்து இந்த மாதிரி தான் உருண்டை பிடிக்கணும். சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிக்கலாம். ஆனால் அதை விட இந்த மாதிரி பச்சை தண்ணி வச்சு நம்ம உருண்டை பிடிக்கையில் சூப்பராக வரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே நம்ம ஈஸியாக பண்ணுறது நம்மளோட முயற்சியில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியை வச்சு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து எவ்வளோ ஹெல்த்தியான பாரம்பரிய அரிசியில் செஞ்ச உளுந்தங்களி வந்து ரெடி ஆகிட்டுங்க. நான் வந்து இந்த கல்லுண்ட சம்பா அரிசி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ்ஸு, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. அந்த டேஸ்ட்டே வந்து அந்த அரிசி போட்டோம்னா, இப்போ நான் வந்து அடிக்கடி இந்த அரிசியில் வந்து கஞ்சி செஞ்சு சாப்பிடுவேன். அந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடையில அப்படி மனம் பார்த்திங்கன்னா, அவ்வளோ ஒரு மனம் அந்த வாசனை வருங்க. அது வந்து பாலிஷ் பண்ணாத கல்லுண்ட சம்பா அரிசி தான் நான் வாங்கியிருக்கேன். செமி பாலிஷ் கூட இல்ல. பாலிஷ் பண்ணாத அரிசி தான் வாங்கியிருக்கேன். நான் கஞ்சி செய்யயில அப்படி ஒரு வாசமா இருக்குங்க. அத குடிச்சு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும் அந்த கஞ்சி. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குது இந்த கல்லுண்ட சம்பா. இன்னொரு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, கருடன் சம்பாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் அப்படிதாங்க. தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் குடுக்கும். சூப்பரா இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இப்ப இந்த களிய வந்து நடுவுல லைட்டா கரண்டி வச்சு அமுக்கிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி, அப்படியே சாப்பிட்டு பாருங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்க வீட்ல குழந்தைங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு குடுங்க. இந்த மாரி ஈஸியா செஞ்சிரலாம். களி செய்யறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.